அதிமுகவுக்கான இந்த காரணிகளையும் திமுகவுக்கான காரணிகளையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அது இரண்டையும் ஒப்பீடாக ஒரு பக்கத்துல நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். இப்ப நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. அப்போ 90 கோடி வரை தேர்தல் ஆணையம் இதுவரை கைப்பற்றியுள்ளதுன்னா ஒரு கேண்டிடேட் கிட்ட இருந்தே வந்து ஒரு 9 லட்சம் ரூபாய் வந்து பறிமுதல் செய்யறாங்கன்னா அது இப்ப எங்க இந்த வாக்கு வங்கியே இப்ப வந்து இந்த 7 நாள்ல அவங்க எல்லாருமே சுருவிற்காக ஆயத்த பணிகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் அதுக்கு அறிகுறி என்று நான் நினைக்கிறேன். அப்ப பிடிபடாதவங்க எல்லாம் இன்னும் இதுல சமர்த்தர்கள் அப்படின்னு நினைக்கலாம்ல. நிறைய, அதாவது இப்போ வந்து 2 பெட்ரோல் பங்க் பிடிச்சிருக்காங்க. ஈரோடுல ஒரு பெட்ரோல் பங்க், தஞ்சாவூர்ல பெட்ரோல் பங்க் பிடிச்சிருக்காங்க. அது சீல் பண்ணியிருக்காங்க. எவ்வளவோ பெட்ரோல் பங்க்ல இந்த கூப்பன் முறையில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்றுதான் இதனுடைய இந்த வாட்டி அதாவது புதிய முறை ஏதாவது அறிமுகப்படுத்திருக்காங்களா சார்? நிறைய புதிய முறை இருக்கு. உதாரணம் சொல்லுங்களேன். அது கூப்பன் தான். அதாவது இப்போ வந்து நீங்க ஒரு மளிகை கடையில போய் ஜாமானம் வாங்கிக்கலாம், இல்லனா ஒரு துணி கடையில போய் ஜவுளி கடையில போய் துணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இது பிடிபட்டதுல வந்து இந்த பெட்ரோல் தான் இந்த வாட்டி பிடிபட்டதுல மிக நூதனமான முறை. அதாவது கூப்பன் கொடுத்துறாங்க, நீங்க போய் உங்க பைக்கு போய் பெட்ரோல் அடிச்சுக்கலாம். இதுதான் இங்க இந்த வாட்டி பிடிபட்டதுல நூதனமான முறை இதுதான். சரி, இப்ப நம்ம அந்த ஒப்பீட்டை பார்த்துக்கலாம், அதோட பேசலாம். அதிமுகவிற்கான அந்த காரணிகள், வாக்குகளை தீர்மானிக்கும் காரணிகள்ல அடிப்படை வாக்கு வங்கி என்பது 38.58%, திமுகவுக்கு 32.11%. முதல்வர் வேட்பாளர் என்ற அடிப்படையில் 39.66, அங்கே 31.89. நிலையான ஆட்சியை தருவார்கள் என்ற நம்பிக்கை 37.96 அதிமுகவுக்கு, 31.33 திமுகவுக்கு. நிறைகள் அதிகம் என்போர் 39.34 அதிமுகவுக்கு, 31.93 திமுகவுக்கு. இரண்டாம் விருப்பம் உடையவர்களை கொண்ட சதவிகிதம் 14.7 அதிமுகவுக்கு, 19.83 திமுகவுக்கு. இந்த ஒப்பீடு குறித்து உங்க கருத்து? அதாவது இந்த நீங்க சொல்ற அந்த அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கி, மறுபடியும் நம்ம அந்த முதல் கேள்விக்கே வரலாம். அந்த வாக்கு வங்கிங்கிறது எதை வச்சு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு எம்ஜிஆர் இருக்கிறாருன்னு நினைச்சிட்டே ஓட்டு போற ஆளுகள்லாம் நின்று இருக்கா. நான் யாருக்கு ஓட்டு போறேன்? எம்ஜிஆருக்கு ஓட்டு போறேன். அந்த சின்னங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது நினைக்கிறேன். பெரிய ஷேர் சின்னத்துக்கு தான். அது வந்து பிக்ஸ்ட் டெபாசிட், சின்னம் வந்து பிக்ஸ்ட் டெபாசிட். அதுல அதை வந்து மாத்துறதுக்கு மக்கள் மனசுல இல்ல. அதாவது சின்னங்கிறது வந்து சிம்பிள்ங்கிறது வந்து மனசுல நிறைய பதிஞ்சிருச்சு. அதனால வந்து நீங்க எப்படிப்பட்ட ஆப்போசிட் பார்ட்டி நிப்பாட்டினாலும் சரி, அவங்க எல்லாரும் போய் யார் நிக்கிறாங்க பார்க்காம அந்த சின்னத்துக்கு போட்டு போட வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த வாக்கு வங்கியில் அந்த 38 வந்தது காரணமே அந்த ரெட்டலைங்கிற ஒரு அந்த மேஜிக் தான். அப்படி பார்த்தா பழம்பெரும் சின்னம் உதயசூரியன் தான். ஆனா ரெட்டலைக்கு இது எம்ஜிஆருக்கு இருந்த அந்த ஒரு கவர்ச்சி இங்க வந்து அந்த மாதிரி ஒரு கவர்ச்சியான ஒரு ஃபிகர் வந்து தொடக்கத்துல இல்ல. ஆனா இன்னைக்கும் வந்து இந்த இரட்டைலைங்கிற வந்து அது ஜெயலலிதாவோ அது ஓபி பன்னீர்செல்வம் யாரு நின்றாலுமே ரெட்டையில போய் நின்னா அவங்க வெற்றி பெறுவாங்க. ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு சொன்னா ஒரு கழுதையை போய் நிப்பாட்டினா கூட ரெட்டலைக்கு ஓட்டு போடுவாங்கிற ஒரு சூழல் வந்து சாதாரண மக்கள் மனசுல நினைச்சு சொன்னீங்க. நான் அப்படி யாரையும் சொல்றேன். தேர்தல் அரசியலினுடைய அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் இது காட்டுது என்று நான் கருதுகிறேன். அதனாலதான் வந்து அதிமுக என்ன செஞ்சுச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ், அதாவது நீங்க இந்த கருத்து கணிப்பு எடுக்கிறதுக்கு முன்னாலேயே வந்து அவங்க எல்லா ஆயத்த பணிகளும் அதிமுக மேற்கொண்டு விட்டது. அதாவது எல்லா கேண்டிடேட்ஸும் இரட்டை இலை சின்னத்தில் தான் நிற்பார்கள். அதே மாதிரி கேண்டிடேட் லிஸ்ட் முன்கூட்டியே அறிவித்தார்கள். அதே மாதிரி அதிரடியான நடவடிக்கைகள், அதாவது நீங்க வந்து நிறைகள் அதிகம் என்று பார்க்கணும் அந்த பகுதியில் வந்து மக்களுக்கு போய் சேர்ந்தது என்று பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டிட்யூன்சில வந்து திடீர்னு மாத்துறாங்க, அதிமுகவினுடைய வேட்பாளரை மாத்துறாங்க. அது ஏன் மாத்துறாங்கன்னா அவருக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்குன்னு சொல்லி மாத்துறாங்க. அப்ப இந்த தலைமை வந்து தேர்தலுக்கு முன்னாலேயே இவ்வளவு துரிதமா செயல்படுது, தேர்தலுக்கு பின்னாலேயும் செயல்படும் என்ற ஒரு மனநிலையில் கூட மக்கள் ஓட்டு செய்திருக்கலாம். அதே நேரத்தில் திமுக பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப டிலே பண்ணி தான் அந்த கேண்டிடேட்ஸ் லிஸ்டை வெளியே வந்தது. நிச்சயமாக அந்த ஏப்ரல் 22 முன்னாடி வெளியே வந்தது. ஆனா அதிமுக அந்த ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் வந்திருக்கு. அதாவது அதிமுக வந்து ஒரு சிங்கிள் யுனைடெட் போர்ஸ்ங்கிற அந்த தோற்றத்தை வந்து தேர்தலுக்கு முன்னால ரொம்ப போர்ஸ்ஃபுல்லாக அது எந்த மீடியால சோசியல் மீடியா வழியாகவும் சரி, அதுபோல எல்லா மீடியா வழியாக அது வெளிவந்தது என்றுதான் அதுதான் நினைக்கிறேன். அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இதுன்னு நினைக்கிறேன். சார், இப்போ மனிதருக்கு மனிதர் நம்பிக்கை அவசியம். நீங்க என்ன நம்பணும். நான் விளக்கத்துக்காக கேட்கிறேன், வில்லங்கத்துக்காக கேட்கல. அடுத்த கேள்வி, முதல்வர் வேட்பாளர் ஒப்பீட்டுல இந்த பக்கம் ஜெயலலிதா, ஆமா, அந்த பக்கம் கருணாநிதி என்பதை அடிப்படையாக வைத்துதான் நம்ம இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பாங்க இல்லையா திரு ரகுராம்? அப்படித்தானே? ஆமா. சரி, ஸ்டாலினாக இருந்தால் வேறமா இருந்திருக்குமா? நிச்சயமாக இருந்திருக்கும். அல்லது ரெண்டு பேருக்கு சேர்த்துதான் இந்த சதவீதமா? இல்ல ஸ்டாலினாக இருந்தா நிச்சயமா வேறு, அதாவது வேறுனா எப்படி கூடி இருந்திருக்குமா? கூடி இருந்திருக்கும் நான் கருதுகிறேன். ஏன்னா இப்ப வந்து ஒரு 93 வயசான ஒரு முதியவர் வந்து
ஒரு சிஎம் கேண்டிடேட் சொன்னா அது நமக்கு தெரியும். கலைஞருடைய திறன்மையை வந்து நமக்கு தெரியும். இன்னைக்கும் திமுக இருக்கிறதுலயே பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி சொன்னா என்னை பொறுத்தளவு கலைஞர் அவர் தாண்டி யாருமே கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு பாமரனுக்கு தெரியாது. உங்களுக்கு ஓட்டு போட்ட இந்த ஆளுகள்ல வந்து எத்தனை பேர் கலைஞரோட இன்டராக்ஷன் வச்சிருக்காங்க எனக்கு தெரியாது. ஆனால் ஸ்டாலின் வந்து அந்த ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டி தான். அவரு 64 வயசா இருக்காரு. அவர் வந்து ஒரு 40 ஆண்டு காலம் அரசியல் இருந்திருக்காரு. ஒரு மேயரா இருந்திருக்காரு. ரொம்ப துரிதமான நடவடிக்கைகள் எடுத்தாரு. அந்த மழை காலத்துல அக்டோபர் 1996 இருந்து அவருடைய வாழ்க்கை தொடர்கிறது. அமைச்சரா இருந்திருக்காரு, முதலமைச்சர் துணை முதலமைச்சரா இருந்திருக்காரு. சோ இவ்வளவு அதிகார அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அவர் வந்து இருந்திருக்காரு. சோ அவரை வந்து முன்னிறுத்தி இருந்தால் நிச்சயமாக இது டிஃபரெண்டா இருக்கும். அதாவது மக்கள் பார்வை ஒன்று, கட்சியின் பார்வை இன்னொன்று. அதாவது கட்சியினுடைய கேடர்ஸ் இன்னைக்கும் கலைஞர் ஒரு மீட்டிங்கு போனாருன்னா நிச்சயமாக ஒரு திரளாக வருவார்கள். அவருடைய காசு செலவு பண்ணி வருவார்கள். அதே கட்சியின் தலைவர்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச அந்த தலைவர்களுக்கு தெரியாதா? இல்ல அது முடிவுல கோட்டை விட்டாங்களா? இல்ல அப்படி இல்ல. அது ஒரு திமுகவினுடைய ஒரு சுவாரஸ்யம் என்னவென்றால் அது கலைஞர் இருக்கும் வரை கலைஞர் தான், அவருக்கு பிறகுதான் பாக்கி எல்லாருன்ற ஒரு நிலையில் அவங்க எடுத்திருக்காங்க. அது அந்த கட்சியினுடைய நிலை. அது நம்ம சொல்ல முடியாது. ஆனா மக்களுடைய பார்வையில வந்து அவருக்கு 93 இயர்ஸ் ஓல்டுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. ஸ்டாலின் 64 வயசுங்கிறது அவருக்கு பெரிய ஒரு பாசிட்டிவா இருக்குது. அவர் இருந்தாருன்னா இது நிச்சயமாக இது இட் வுட் ஹேவ் பீன் டிஃபரண்ட்.